எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். நான் 15வது வார்டு 12வது பாசறை செயலாளராக இருக்கேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, மேடையில் வீட்டிற்கும் அனைத்து கழக முன்னோடிகளே, புரட்சி தலைவின் ரத்தத்தின் ரத்தங்களான இளைஞர் மற்றும் இளம் பாசறை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளே வணக்கம். இத்தனை பேர் இங்கு பேசினீர்கள். ஆனால் அரசியல் தெரியாத, மேடை அனுபவம் இல்லாத எங்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கும் கழகம் எங்கள் டாக்டர் அம்மாவின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு உண்மையாய் பாடுபடுபவர் அம்மாதான் என்பதற்கு இந்த மேடையே ஒரு சான்று. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்மா தலையிலான வெற்றி கூட்டணி 40 தொகுதிகளில் அமோக வெற்றி பெறும். இதற்காக பாடுபட அனைத்து இளம்பெண் பாசறை முழு மூச்சாக செயல்படும். நிச்சயமாக அடுத்த பாரத பிரதமர் நமது புரட்சி தலைவி அம்மாதான் என்பதில் சந்தேகமில்லை. நாம் நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. நாம் ஒற்றுமையோடு உண்மையோடு உழைத்தால் நிச்சயம் அம்மா பாரத பிரதமராக வர முடியும். நன்றி. இங்கே பேச வாய்ப்பளித்த அண்ணன் பாப்புலர் முத்தையா அவர்களுக்கும் எங்கள் மாமா தச்சை கணிதராஜா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அதாவது வருகிற தேர்தலில் அனைவரும் இரட்டை லட்சத்தில் வாக்களிக்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மாவே தெய்வம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் பேரவை மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக நடக்கும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் ஐயா பேட்பாடி அவர்களையும் மற்றும் கழக முன்னோடி நிர்வாகி அவர்களையும் மகளிரணி அவர்களையும் இளம்பெண்கள் பாசறை மற்றும் இளைஞர் பாசறை அவர்களையும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஐயா, எங்க பார்த்தாலும் ஜாதி கலவரம் ஒரு பக்கம், போலீஸ்கார ஒரு பக்கம் அடிக்கான், வக்கீல் ஒரு பக்கம். தமிழ்நாடு எனக்கே சந்தேகமா இருக்கு. இன்னொரு ஆற்காடு மின்சாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் கரண்ட் தட்டுப்பாடு இல்லையா? இங்க டெய்லி 4 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் படிக்க ஸ்டூடெண்ட் பூரா ஒரு வாரத்துக்கு +2 பரிச்சை இருந்தது. பிள்ளைகள் பூரா படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு விழுபத்தி எழுதி படிச்சது. அதனால தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைந்திட புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின்
ஆள் சுற்றிலும் வளைத்து கொண்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம ஊர கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல உங்களை மாதிரி இருந்த இளைஞர்கள் தான் எங்கள் மீது எந்த விதமான அடியும் படாமல் எங்களை பத்திரமாக வெளியேற்றினார்கள். ஆக உங்களுடைய தைரியம் உங்களுக்கே தெரியாது. யானைக்கு தன்னோட பலம் தெரியாதுல்ல. இன்னைக்கு ஒருத்தர் பேச வாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா பேச பேச நிறைய கூட்டம் வந்தது இல்லை. அவங்களோட பேச்சு திறமையை பார்க்கும் போது இங்க மேடையில அமர்ந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இனிமேல் நம்ம சொல்லவே வேண்டாம் 40 நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயித்த மாதிரிதான் இதே உத்வேகம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை பிரிவு தலைவர் திரு ஜஸ்டின் செல்வராஜ் அவர்கள் பேசுவார். டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆணை கிணங்க இங்கே நெல்லை சீமையில் மிக சீரும் சிறப்பாக நடைபெறக்கூடிய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையுடைய கருத்தரங்கம் இன்று காலையிலிருந்து இப்பொழுது வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் நமது சட்டமன்ற அமைப்பில் உள்ள சபாநாயகராக இருந்து உலக புகழ் பெற்ற நமது பாசமிகு PH பாண்டியன் அவர்களே, இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒருவருடைய பெயரையும் சொல்லி நான் காலத்தை வீணாக்க விரும்பவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக புரட்சி தலைவி அம்மாவுடைய கழக கண்மணிகளே, இங்கே மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட செயலாளர் பாவலர்கள், முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகள், இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான நிலையத்தைக் கொண்டு கடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே என்னை ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனாக சொல்வதாக இருந்தால், புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்பு பாசறையில் ஒரு டாக்டர்கள் இருள் சூழ்ந்த நிலை, எங்கு பார்த்தாலும் மின்சாரம் இல்லாத நிலை, அனைத்து நிலையிலும் தமிழகம் இருள் சூழ்ந்த நிலையாக காணப்படுகிறது என்று இங்கே பேசிய இளைஞர்கள், இளம் பெண்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள், எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் தருவதாக இருந்தால் கருணாநிதி என்ற நச்சு தீவிர சக்தியை நாங்கள் வேரோடு அழித்து காட்டுவோம் என்று கூறினார்கள். ஆகிய அவர்களுக்கு நாம் ஆக்கம் ஊக்கம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள், எந்த சோதனை வந்தாலும் அழகிரி அல்ல அவருடைய அப்பனே வந்தாலும் சரி, நாங்கள் எந்த தீய சக்தியும் வேரோடு வேறாக உங்களுடைய துணையால் உங்களுடைய துணையால் நாங்கள் நேரத்தை காணிப்போம் என்று இங்கே வீர முழக்கமிட்டதை நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். ஆவலர் முத்தையா அவர்களே, செந்தூர் பாண்டியன் அவர்களே, முன்னாள் அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் முத்துக்கருப்பன் அவர்களே, மாநகர் துணை செயலாளர் பழனி அவர்களே, பொருளாளர் மௌஜான் அவர்களே, பகுதி கழக செயலாளர் தச்சை மாதவன் அவர்களே, சந்திரசேகரன் அவர்களே, காமராஜ் அவர்களே, மாநகர் அம்மா பேரவை செயலாளர் பரமசிவன் அவர்களே, வழக்கறிஞர் செயலாளர் மனோஜ் பாண்டியன் அவர்களே, முன்னாள் மாநில உறுப்பினர் சௌந்தரராஜன் அவர்களே, கல்லூர் வேலாயுதம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய முன்னாள் மேயரும் மாநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜெயராணி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜஸ்டின் செல்வராஜ் அவர்களே, இந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறையில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய தலைமை கழக, மாவட்ட கழக, ஒன்றிய கழக, கிளை கழக நிர்வாகிகளே, மேலப்பாளைய பகுதி கழக செயலாளர் ஹயாத் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதாரணமாக தலைமை உரை முதலிலும் ஆற்றுவார்கள், இறுதியிலும் ஆற்றுவார்கள். சட்டமன்றத்தில் சபாநாயகர் இருக்கும் பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சட்டசபையை துவக்கி வைத்திருக்கின்றேன், முடித்தும் வைத்திருக்கின்றேன். இங்கே நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் பாசறையை சார்ந்த செயலாளர்கள் பேசுவது உட்கார்ந்து
காலத்தில் தான் எந்த முடிவை எடுத்தாலும் அதன்படி நடக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். நல்லவரானாலும் அப்படித்தான், தீவிரவாதியானாலும் அப்படித்தான். 1999 ஆண்டு நான் பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இருந்த காலகட்டத்தில் பிரதம அமைச்சர் ஒரு கமிட்டியை கார்கில் பகுதிக்கு அனுப்பினார். இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி தலைமையில் நானும் சென்றேன். காஷ்மீர் பகுதிக்கு சென்றோம். சிறைச்சாலையை பார்த்தோம். சிறையில் தீவிரவாதிகளாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் 17, 18, 19, 20 வயது தான். அந்த இளம் வயதில் தான் உள்ளத்தில் நல்ல வேகம் உருவாகும். அந்த வேகத்தில் நல்ல முறையை வெளிப்படுத்துவோமே ஆனால் நிச்சயமாக அவர்கள் வளர்ந்து வாழ முடியும். அந்த இளைஞர்கள் வழி தவறி சென்றார்கள். 17, 18, 19. காரணம், இளைஞரால் தான் வேகமாக ஓட முடியும். ஓடுகின்ற பாம்பை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்களுக்கு தான் அந்த சக்தி உண்டு. இங்கே உங்களோடு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய இளைஞர்கள் பகுதியிலிருந்து விசிலடிப்பு சத்தம் வந்தது. எனக்கு ஞாபகம் வருகிறது, 1972 ஆண்டு புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்லுவார்கள், ஒரு இளைஞர் பட்டாளம் விசிலடிக்க ஆரம்பித்து விட்டால் போதும், அந்த கட்சி தான் நிச்சயமாக வெற்றி பெறும். இன்றைக்கு இங்கே வந்த பிறகு உங்கள் அத்தனை பேருடைய ஆர்வமும் புரிகிறது, வேகமும் தெரிகிறது. இளைஞர்கள் வேகப்படுகின்றனர். அதே போதுதான் நம்முடைய இளம் பெண்கள் பாசறை. எல்லோரும் நல்ல முறையில் பேசினீர்கள், எல்லோரும் நல்ல கருத்தை சொன்னீர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை உருவாக்கப்பட்டு நீங்கள் எல்லோரும் அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், அம்மா அவர்கள் பிரதம அமைச்சராக வர வேண்டும், அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும், அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற ஒருவர் தான் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய எண்ணத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து தெரிவித்தீர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே நோக்கத்தோடு தான் இளைஞர்களை வழிநடத்த வேண்டும், இளைய சமுதாயத்தை கட்சியில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் உங்களை எல்லாம் இந்த பாசறையில் இணைத்தார்கள். அவை முதல் கூட்டத்திலேயே, முதல் கலந்துரையாடலிலேயே உங்களுடைய எண்ணங்கள், வேகங்கள் எங்களுக்கு புரிகிறது. இதை வீடியோ படம் எடுத்திருக்கின்றோம். இங்கே நடைபெற்ற அத்தனை நிகழ்ச்சியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அவர்களை பார்ப்பார், நீங்கள் பேசியதை எல்லாம் பார்ப்பார். நீங்கள் இங்கே விசிலடித்ததையும் கேட்பார், கைதட்டியதையும் கேட்பார், உங்களுடைய வேகத்தை புரிந்து கொள்வார். ஆகவே நீங்கள் தான் அஸ்திபாரமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளமாக விளங்கப் போகின்றீர்கள். ஆகவே தேர்தல் நாளன்று மே மாதம் 13ஆம் தேதி நீங்கள் எல்லாம் இளைஞர்கள், இளம்பெண்கள் பாசறை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தது 25 பேர் பூத்துக்கு பாதுகாப்பாக வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்களோடு பணியாற்றி அவரை எல்லாம் வாக்குச்சாவடி அழைத்து சென்று வாக்காளர் மக்களை நல்ல முறையில் வாக்களிக்க வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களை முன்னாள் தேர்தல் பணிக்குழு தலைவர் என்ற முறையில் நான் இங்கே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆக இளைஞர்கள் வேகமானவர்கள், இளைய சமுதாயம் வேகமாக முன்னேறிக் கொண்டு வருகிறது. இங்கே பல்வேறு இளம் பெண்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், மேடை ஏறுகின்ற வாய்ப்பை இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் என்று. மேடை ஏறுகின்ற வாய்ப்பை நீங்கள் பெறும் பொழுது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். அந்த தன்னம்பிக்கை இன்னும் வளர வேண்டும். வருகின்ற காலகட்டத்தில் 12,000 கிராம பஞ்சாயத்துகளுக்கு தலைவர்கள் தேவை, 673 நகர பஞ்சாயத்திற்கு தலைவர்கள் தேவை, ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் தேவை. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். முழுமையான அரசியல் என்று பார்ப்பதை விட நாட்டுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள். நாட்டை உங்களுடைய நாடாக கருதுங்கள். கட்சியை புரட்சித் தலைவி அம்மா அவர் வழிநடத்தும் பொழுது உங்களுக்காகவே இந்த இளைஞர், இளம்பெண்கள் பாசறையை உருவாக்கி இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வருங்கால சந்ததியினர் நல்ல முறையில் வளர்வதற்கு, உயர்வதற்கு மே மாதம் 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னத்திற்கு
தீர்மானம் இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். வேறு நாங்கள் வேறா உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு என்று நினைத்து சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு படம் நன்றாக ஓடுகிறது என்று சொன்னால் அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு தான் பெயர் கிடைக்கும், கதாநாயகனுக்கு பெயர் கிடைக்கும். இங்கே நமக்கு கதாநாயகன் கதாநாயகி எல்லாமே புரட்சி தலைவி அம்மா தான். ஆனால் இயக்குனர் என்று சொன்னால் அவர்களும் அந்த படத்தை இயக்குவதற்காக ஒரு தொகையை பெற்றிருப்பார்கள். அதற்காக நாங்கள் இன்றைக்கு எதுவும் தொகை பெற்றோமா என்று நினைத்துவிடக் கூடாது. இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் அண்ணாச்சி PH பாண்டியன், துணை இயக்குனர் ராஜா செந்தூர் பாண்டியனும் பாப்புலர் முத்தையாவும். ஆக நாங்க டைரக்ட் பண்ணோம் சொன்னா ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க தான் முதல் போடுறது. இந்த அருமையான நிகழ்ச்சியை நாங்க நடத்தணும்னு நினைச்சப்போ இதற்கு ஒரு பட்ஜெட் போட்டோம். இந்த பட்ஜெட்டை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொன்னா மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ஏற்கனவே தொன்றுதொட்டு செலவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கழகத்திலே இருக்கிற முக்கிய வசதி படைத்தவர்கள் சிலர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அதன் அடிப்படையிலே நெல்லை மாநகர் புறநகர் மாவட்டத்தை சார்ந்த இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக தேவையான நிதி உதவிகளை வழங்கியவர்களுக்கு நாங்கள் முதலில் நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக 2 மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அண்ணாச்சி PH பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம். திரு RS முருகன் அவர்கள் அண்ணாச்சி PH பாண்டியன் பொன்னாடை போர்த்துவார். இவர்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கான செலவுகளை அடுத்தபடியாக தீர்மானம் வாசிக்கப்படும். ஏதாவது ஒரு இளைஞர் பாசறை நிர்வாகி வந்து இந்த தீர்மானம், ஒரு பாசறை செயலாளர் யாராவது வந்து இந்த தீர்மானத்தை மாணவர் பெருமக்கள் நரசிம்மர் மகேந்திரன் அவர்கள் என் பெயர் மகேந்திரன். நான் இளைஞரின் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். கூட்டத்தில் நடக்கும் தீர்மானத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். இரங்கல் தீர்மானம். எம் முத்தராஜ் செயலாளர், 2 எம் இசக்கியப்பன் இறப்பு செயலாளர், இணை துணை தலைவர் ஆண்கள் பாசறை 11 வார்டு 2. 3வது தீவிரவாதம், வன்முறை, ஜாதி, மதவேதம் இவைகளில் இவர்களிலிருந்து விட்டு அரசியலில் ஈடுபட்ட புரட்சித் தலைவர் அண்ணா, புரட்சித் தலைவர் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவர் மக்களுக்கு கொண்டு சென்ற இளம்பெண்கள் பாசறை, ஆண்கள் பாசறை அமைக்க அனுமதி ஆதரித்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்களுக்கு இக்கூட்டத்தில் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் 48வது வார்டு துணை செயலாளர் திருப்புரை செல்வி. 4வது தீர்மானம். வருகிற காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி அமைய போவது உறுதி. அந்த சமயத்தில் இளம் பெண்கள் பாசறை, இளம் ஆண்கள் பாசறை நிர்வாகிக்கும் உறுப்பினர்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இக்கூட்டத்தில் கொள்ளும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வேட்பாளரின் வெற்றிக்காக இளம்பெண் பாசறை, இளம் ஆண்கள் பாசறையும் கழகத்தின் நிர்வாகிக்கும் சேர்ந்து வெற்றிக்கு உழைப்போம் என்று இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அண்ணன் முருகன், தம்பி ராமசுப்பிரமணியன், பகுதி செயலாளர்கள் தம்பி சந்திரசேகர், தம்பி மாதவன், மாமா SS கயாத், தம்பி காமராஜ், அதே போல வட்டக்கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், நீங்கள் எல்லோரும் இந்த தபாலை கொடுப்பதற்காக அலைந்த அலைச்சல், இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த உழைப்பு மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேருக்கும், அது மட்டுமல்ல 2 நாட்களாக இந்த மண்டபத்தில் என் தம்பி வழக்கறிஞர் மணிகண்டன் தலைமையில் இந்த பாசறை அமைத்ததிலிருந்து முழுவதுமாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தம்பி வழக்கறிஞர் சிவா, இன்னும் பலர் இருக்கிறார்கள். எல்லோரும் பெயரை சொன்னால் 4 பேரை விட்டுருவே வருத்தம் வந்துடும். ஆக அத்துணை பேருடைய பாதங்களிலும் நாங்கள் 2 மாவட்ட
நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அண்ணன் DPK பரமசிவம் அவர்கள் நன்றி சொல்வார். அதன் பிறகு பெண்கள் இந்த வழியாக உணவருந்த செல்லுங்கள். தயவு செய்து இளைஞர்களோ ஆண்களோ இங்கே உள்ளே சென்று எவ்வித இடையூறும் செய்துவிட வேண்டாம் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே இளைஞர் பாசறை நன்றி தெரிவிக்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து நாம் இளம் பாசறை இளம் பெண்கள் பாசறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த